ஐயா, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு, இந்த தீர்ப்பை வந்துட்டு நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாதுங்களா உங்களுடைய பார்வையில்? நடைமுறைப்படுத்தவே முடியாது. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? காவிரி தீர்ப்பு என்பது ஒரு ஏட்டுச் சுரைக்காய், காணல் நீர் மாயமான். நடைமுறைப்படுத்தவே முடியாது. தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் மேட்டூர் அணையில் மட்டுமே சேமிக்கப்பட வேண்டும். ஒரு சொட்டு கூட கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கக்கூடாது. அப்படி ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் எதுக்கு இருமாண்டில் உறவு கெடுது, எதுக்கு மோதல் வருது, எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? இதுவரையில் கர்நாடகா எப்போ திறந்திருக்காங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில் அணைகளுடைய பாதுகாப்பு கருத்தை திறந்திருக்கிறாங்களே வழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு இந்த 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 8 ஆண்டுகள், இந்த 36 ஆண்டுகள் திறக்கவே இல்லை. கர்நாடக நீர்த்தேக்கங்கள் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்துதா? தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறாங்களா? எந்த முகாந்தரத்தினுடைய அடிப்படையில் இவங்களுடைய தண்ணியை அவங்க அணைய கொண்டு தேக்க சொல்றீங்க? மேட்டூரான காலியாக தான் இருக்குது. என்ன நியாயம், என்ன தீர்ப்புது? பத்திரிகை.com நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க தமிழ்நாடு கல்வி இயக்க தலைவர் திரு நல்லு சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கின்றேன். ஐயா, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு, இந்த தீர்ப்பை வந்துட்டு நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாதுங்களா உங்களுடைய பார்வையில்? நடைமுறைப்படுத்தவே முடியாது. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? காவிரி தீர்ப்பு என்பது ஒரு ஏட்டுச் சுரைக்காய், காணல் நீர் மாயமான். நடைமுறைப்படுத்தவே முடியாது. 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் இந்த வழக்கு நடத்தினது யாரு? திராவிட முன்னேற்ற கழக அரசு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்த 2 அரசுகளும் இலக்கு இல்லாமல் வழக்கை நடத்தி ஒரு தவறான தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவே முடியாது. மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு பாண்டிச்சேரி இருக்க வேண்டி வரும். இதுக்கு ஒரே தீர்வு தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டுமே. கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி, விகிதாச்சாரம் என்ன? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அவர்களுக்கு உண்டான நீரை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். இப்போ தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் மேட்டூர் அணையில் மட்டுமே சேமிக்கப்பட வேண்டும். ஒரு சொட்டு கூட கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கக்கூடாது. அப்படி ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் எதுக்கு இருமாண்டில் உறவு கெடுது, எதுக்கு மோதல் வருது, எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? எனக்கு வர வேண்டிய பணம் என்னுடைய கணக்கில் போடுங்க, ஏன் அடுத்தவங்க கணக்கில் போட்டு எடுத்து கொடுக்க சொல்கிறீங்க? எந்த விதத்தில் நியாயம்? சரி, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். உங்கள்கிட்ட 4 பேர் வேலை செய்கிறாங்க, தினக்கூலி. மாலையில் வேலை முடிஞ்சிருது. அவங்க கூலியை அவங்க கையில் கொடுக்கறது தான் முறை. அதான் நீங்கள் செய்யணும். எதுக்கு ஒருத்தர் கையில் கொடுத்து மீதி 3 பேர்த்துக்கு கொடுக்க சொல்கிறீங்க? வாங்கினவர் 3 பேர்த்துக்கு கொடுக்காம அவரே வச்சுக்கிட்டா, இந்த பாதிக்கப்பட்ட 3 பேர் உங்கள்கிட்ட முறையிட்டா, அதெல்லாம் நான் பணம் கொடுத்துட்டேன், எனக்கு தெரியாது, என்னோடய கடமை முடிஞ்சுன்னா என்ன தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க? எந்த இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்துனீங்க? இலக்கு இல்லாமையே வழக்கு நடத்தி இப்படி ஒரு தவறான தீர்ப்பு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. இதுவரையில் கர்நாடகா எப்போ திறந்திருக்காங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில் அணைகளுடைய பாதுகாப்பு கருத்தை திறந்திருக்கிறாங்களே வழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு இந்த 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 8 ஆண்டுகள், இந்த 36 ஆண்டுகள் திறக்கவே இல்லை. இனிமேலும் திறக்க போகிறதில்லை. அதாவது மாதாந்திர அடிப்படையில் நீர் பங்கீடு, தமிழ்நாடு புதுச்சேரி இந்த 2 மாநிலத்தினுடைய குடிநீர் தேவை, பாசன நீர் தேவையை அனுசரித்து மாதாந்திர அடிப்படையில். எப்படின்னா, இறுதி தீர்ப்பு 2007 கொடுத்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூன் 10 டிஎம்சி, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22, நவம்பர் 5, டிசம்பர் 8, ஜனவரி 3, பிப்ரவரி 2.5, மார்ச் 2.5, ஏப்ரல் 2.5, மே 2.5. எந்த அடிப்படையில்? குடிநீர் பாசன நீர் தேவை அடிப்படையில் கர்நாடகா கொடுத்துறோன்னு அவங்களுடைய அணைகளில் தேக்கி வச்சு. சரி, தீர்ப்பு நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னு வைங்க, தேவைக்கேற்ப கொடுத்துட்றாங்க. அப்படின்னா கல்லணைக்கும் கர்நாடக நீர்த்தேக்கங்களுக்கு இடையில மேட்டூர் அணை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? தேவைக்கேற்ப கொடுத்துட்றாங்க. அப்புறம் மேட்டூர் அணை எதுக்கு?
சரி, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்கள், எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 7 பேர் இருக்கும். 7 பேர் இருக்கீங்க. ம். 7 பேருக்கு காலையில் கொண்டு வந்து உணவு கொடுத்துட்றோம், ம். மதியம் கொடுத்துட்றோம், இரவும் கொடுத்துட்றோம், 365 நாட்களுக்கு கொடுத்துட்றோம். அப்படின்னா உங்கள் வீட்டில் சமையலறை எதுக்கு? சமையல் அறை எதுக்கு? அந்த மாதிரி தமிழ்நாடு புதுச்சேரியினுடைய தேவைக்கேற்ப மாதாந்திர அடிப்படையில் கொடுக்கும்போது இந்த மேட்டூர் அணை எதுக்கு? ம். இந்த கேள்வி எழுந்துதா? இல்லை அனைத்து கட்சி கூட்டத்தில் வாச்சுமா, இல்லை சிறப்பு சட்டப்பேரவை அமர்வில் பேசணுமா? அதாவது கர்நாடக நீர்த்தேக்கங்களை தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில் கொடுக்க சொல்கிறாங்கல்ல, அந்த கர்நாடக நீர்த்தேக்கங்கள் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்துதா? இல்லை தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறாங்களா? எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் இவங்களுடைய தண்ணியை அவங்க அணையில் கொண்டு தேக்க சொல்கிறீங்க? மேட்டூர் அணை காலியாக தான் இருக்குது. என்ன நியாயம், என்ன தீர்ப்புது? சரி, அவங்க அணையில் கொண்டு தேக்குறாங்க, கொஞ்சம் வருது, அந்த விவசாயிகள் அமைதியாக இருப்பாங்களா? அந்த அரசுக்கு அழுத்தம் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? தண்ணி திறக்க சொல்லி போராட்டம் நடக்குமா, நடக்காதா? ஒரு நெருக்கடி வருது, திறந்துடுறாங்க. திறந்தா சேடை பாய்ச்சி சேத்தொலை ஓட்டி நாற்று நட்டுறாங்க. ஒரு களையெடு பயிர் வருது, பருவமழை குறைஞ்சிருது, முறை வைக்கிறாங்க, டேர்ன் சிஸ்டம். அப்புறம் மேல்மழை நல்லா வரும்னு எதிர்பார்க்குறாங்க. மேல்மழை பெரிய அளவில் வரல. கடைசி நேரத்தில் குடிநீருக்கு இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் விட்டு தான் அறுவடை பண்ணுறாங்க. எப்படியோ கர்நாடகாவில் ஒரு போகம் நடந்துருது, சாகுபடி நடந்துருது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதங்கள் முடிஞ்சிருது. 4 மாதங்கள் முடிஞ்சால் பருவமழை நின்றுச்சு, அணைகளை பூரா வடிச்சாச்சு. தமிழ்நாட்டுக்கு அணைத்து கொடுக்கறது எங்கே இருக்குது? கொடுக்கறக்கு பருவமழை குறையும் ஆண்டுகளில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும். நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னு வைங்க, காவிரி தீர்ப்பு வந்தாச்சு, காவிரி மேலாண்மை ஆணையம், ஒழுங்காற்றுக்குழு எல்லாம் அங்கே போய் உட்காந்து, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் எல்லாம் உட்காந்து தமிழ்நாட்டுக்கு உண்டான தண்ணியை ஜூன் எவ்வளவு, ஜூலை எவ்வளவு, ஆகஸ்ட் எவ்வளவு, செப்டம்பர் எவ்வளவு இப்படி விடுறாங்கன்னு வைங்க. பருவமழை குறையும் ஆண்டுகளில் எப்படியோ தமிழ்நாட்டில் ஒரு போகம் நடந்துடும். 4 மாதங்கள் முடிஞ்சிருது, அணைகளை வடிச்சிட்றாங்க. கர்நாடகா எதை கொடுக்கறது? இதுக்கு என்ன தீர்வு? சரி, தினந்தோறும் நீர் பங்கீடுனா இப்போ தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு வைங்க, உண்டான தண்ணி வருதுன்னா, மேட்டூருக்கு வந்ததுன்னா அந்த இருக்குடி தண்ணி அனுசரித்து நம்ம பாசன பரப்பளவு குறைச்சிக்குவோமில்ல. சரி, நஞ்சைக்கு பதிலாக புஞ்சைக்கு மாறுவோமில்ல. அதே மாதிரி அங்கேயும் செஞ்சுக்கலாமில்ல. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சரை பார்த்து தண்ணி கேட்கணுங்கிறாரு. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பு இடம்பெற்றிருந்தால் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதாவது தீர்ப்பு நடைமுறைப்படுத்த முடியல, உடனடி என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு மறுசீராய்வு மனுவை, தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற வேண்டும் என்ற மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்திருக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போனால் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்க வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்கி இருக்க வேண்டும். அப்போ தீர்வு கிடைச்சிருக்கும். ஏன் இதையெல்லாம் செய்யல? ஏட்டு சுரைக்காய், காணல் நீர் எதுக்காகும்? காணல் நீரை குடிக்க முடியுமா? ஏட்டு சுரைக்காயில் கறி சமைக்க முடியுமா? இல்லை மாயமான வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அதில் கறி சமைக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆக இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும். நீங்கள் அதாவது தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் மேகதாட்டுவில் அணை கட்டும் என்ன கர்நாடகாவுக்கு வரவே வராது. ஏற்கனவே நிலத்தடி நீரை கண்மூடித்தனமாக உறிஞ்சி எடுத்ததனுடைய விளைவு வெளிப்பாடு கடல் தண்ணி உள்ளே வந்துட்டுது. அது ஒரு பேராபத்து. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நிலத்தண்ணீர் யாருக்கு சொந்தம்? நீங்கள் சொல்லுங்கம்மா, யாருக்கு சொந்தம்? நம்ம யூஸ் பண்ண நமக்கு தானே சொந்தம். அது நிலத்தடி நீர் உங்களுக்கு சொந்தமா? மக்களுக்கு சொந்தமில்லை, விவசாயிகளுக்கு சொந்தமில்லை, அரசுக்கு சொந்தமில்லை, பறவைகளுக்கு சொந்தமில்லை, விலங்குகளுக்கு சொந்தமில்லை. இந்த உயிரினங்களில் எதை குடிச்சுக்கோணும்? மழை நீர், ஊற்று நீர், ஆற்று நீர், ஓடை நீர், ஏரி, குளம், குட்டை, கண்மாய், நீர்த்தேக்கங்கள், ஊரணிகளில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய தேக்க நீர் தான் குடிச்சுக்கணும். நிலத்துக்கு கீழே போயிட்டா யாருக்கு சொந்தம்? தாவரங்களுக்கு சொந்தம். அந்த தாவரங்கள் தான் இந்த உயிரினங்களுக்கு வேண்டிய உயிர்காற்று, ஆக்சிஜன் மற்றும் உணவை உருவாக்கி கொடுப்பவை. அதனால பார்த்தீங்கன்னா இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதோ மழை. இதில் துப்பாக்கியும் இல்லை, தோட்டாவும் இல்லை, வன்முறையும் இல்லை, நீர் பங்கீட்டை பற்றி நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1990 அந்த நாட்டுக்கு போனேன், 96 ஒருக்கா போனேன், 2 முறை போனேன். அந்த நாடு ஒரு பாலைவன நாடு. தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழையில் சரிபாதி குறைவாக தான் பொழியுது. ஆனால் நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்தினால் குற்றம், சட்டம் இருக்குது. இட் இஸ் அன் அஃபென்ஸ் லைபிள் டு பி ப்ராசிக்யூட்டட். பல நாடுகளில் இருக்குது. சரி, ஆழ்வாய் கிணறு வந்தாச்சு,
1000 அடி 1500 ஓட்டி உறிஞ்சி எடுக்கலாம்னா நீங்கள் நானும் இப்போ பழச்சிக்கலாம். இந்த மரங்கள் தங்களுடைய வேர்களை 2000 அடி கொண்டு போகுமா கீழே, இல்லை பாறையை உடச்சிக்கிட்டு போகுமா, துளையிட்டு போகுமா? இவைகள்லாம் என்னாகு? மெல்ல 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 பட்டு போகும். அடுத்து நம்முடைய தலைமுறை, வரும் தலைமுறை அடியெடுத்து வைப்பது எங்கே? பாலைவனத்தில் தான் அடியெடுத்து வைக்கணும். அதான் முன்னோர்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். ஆக எப்படிப்பட்ட தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க? இயற்கை வகுத்து இருக்கக்கூடிய நீர் பங்கீட்டை கண்டுகொள்ளாமல், பல நாடுகளில் இருக்கக்கூடிய நடைமுறையை தெரிந்து கொள்ளாமல், நம்முடைய முன்னோர்கள் சொன்ன எச்சரிக்கையினை காதுகளில் வாங்கி கொள்ளாமல் கடத்தாங்காய் எடுத்து வழிப்புள்ளையார் குடைச்சிருக்காங்க. அதுதான் காவிரி தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்களே 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில். இது என்ன நியாயம்? சரி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.